கூலி திரைப்படத்தை வைத்து ஒரு ஸ்கேம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிக்கல் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்திருக்கு. பிளாக் டிக்கெட்னு விற்பாங்க. ஆக்சுவலாக கவுண்டரில் ஒரு 10 ரூபா இருக்கிற டிக்கெட்டை முதல்லையே வாங்கி வந்து வெளியில் வந்துட்டு 30 ரூபா 40 ரூபா 50 ரூபா அந்த மாதிரி பிளாக்ல வித்துட்டு இருப்பாங்க. 200 ரூபாய் டிக்கெட்டை மினிமம் 500 ரூபாய்க்கு விற்கிறாங்க. 500 ரூபாயிலிருந்து 5000 ரூபாய் வரைக்கும் விற்கிறாங்க. 25,000 ரூபாய் கொடுத்து அந்த படத்தை பார்க்கறதுக்கு எல்லாரும் முடியுமா அப்படின்னாக்கா கண்டிப்பாக முடியாது. லோவர் மிடில் கிளாஸ் பீப்புள் அந்த படத்தை போய் பார்க்கும்போது அவர்களுக்கு ஒரு மாதத்துக்கான சம்பளம் ஒரு நாளே செலவாயிடும் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் தோன்றுது. வணக்கம், நான் உங்கள் வழக்கறிஞர் நாராயணன். திரு ரஜினிகாந்த் அவர்கள் நடித்து வெளிவந்திருக்கின்ற படம் கூலி. அது இன்னைக்கு ரிலீஸ் ஆகிருக்கு, நல்லாவே போயிட்டுருக்கு. படம் நல்லா இருக்கிறதா எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. இந்த கூலி திரைப்படம் 50 வருட கால ரஜினியின் வாழ்க்கையில் இது வரைக்கும் அவர் கதாநாயகனாகவே நடிச்சிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற ஒரு எடுத்துக்காட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பாசிட்டிவ் சைடு பேசிகிட்டு இருக்கும் போதும் அதில் இந்த கூலி திரைப்படத்தை வைத்து ஒரு ஸ்கேம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிக்கல் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்திருக்கு. இதை நான் சொல்லலைங்க, டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்த ஆர்டிக்கலை பற்றி இங்கே பேசலாம் அப்படின்னு தான் வந்திருக்கோம். அதில் என்ன சொல்கிறாங்கன்னாக்கா, கூலி திரைப்படத்தை வைத்து ஒரு பெரிய ஸ்கேம், அதாவது மானிட்டர்லி ஒரு ஸ்கேம் நடக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டிக்கல் போட்டிருக்காங்க. அது என்ன அப்படின்னாக்கா, ஒரு திரைப்படம் வெளியாகுது, ஒரு ப்ரொடியூசர் இருக்கார், ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ரொடியூஸ் பண்ணுவார், அவர் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டருக்கு கொடுப்பாரு. அந்த டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட இருந்து வாங்கி தேட்டரில் போடுவாங்க. தேட்டரில் வந்து சிலர் லீஸ் எடுத்திருப்பாங்க. லீஸ் எடுத்த பர்சன் வந்து அந்த தேட்டரில் படத்தை ரிலீஸ் பண்ணி அது மூலிமா வருகின்ற வருமானத்தில் டேக்ஸ் போக மீதியை பிரித்து எடுப்பார்கள். இதுதான் நார்மல் ப்ரொசீஜர். இதில் வந்து முதல்ல அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னாக்கா பிளாக் டிக்கெட்னு விற்பாங்க. ஆக்சுவலாக கவுண்டரில் ஒரு 10 ரூபா இருக்கிற டிக்கெட்டை முதல்லையே வாங்கி வந்து வெளியில் வந்துட்டு 30 ரூபா 40 ரூபா 50 ரூபா அந்த மாதிரி பிளாக்ல வித்துட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமா அந்த பிளாக் டிக்கெட் விற்கிறதுங்கிறது டோட்டலாக தடை பண்ணிட்டாங்க. போலீஸும் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக அதை பார்க்குறாங்க. இப்போ வந்து சிசிடிவி கேமரா எல்லாம் வந்துட்டதுனால அந்த மாதிரி ஒரு பிளாக் டிக்கெட் விற்கிறதுங்கிறது இல்லாமல் போயிடுச்சு. கூட அந்த பிளாக் டிக்கெட் விற்கிறவங்க வந்து ஜனங்க ரொம்ப ஒரு கீழ்த்தரமாக பார்த்தாங்க. அப்படின்றதுனால யாரும் அந்த பிளாக் டிக்கெட் விற்கிற ஜாபுக்கு போகாமல் விட்டுட்டாங்க. அப்படி நடந்துட்டு இருந்தது. இன்பிட்வீன் என்ன ஆச்சுனாக்கா, ஒரு 90s to 2015 கூட வச்சுக்கலாமே, இதிலெல்லாம் பைரேட்டட் சிடிஸ் வந்தது, பைரேட்டட் வீடியோ கேசட்ஸ் வந்தது. இந்த தேட்டரில் போய் படம் பார்க்காம இங்கே வீட்டில் உட்காந்து பார்க்குற மாதிரி இருந்தது. அந்த மாதிரிலாம் இருக்கும்போது நிறைய ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணாங்க. இப்போ இருக்கிற ஸ்கேம் என்ன அப்படின்னு கேட்டாக்கா, ஒரு டிக்கெட்டு தேட்டரில் ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுனாக்கா மினிமம்லேருந்து மேக்ஸிமம் இவ்வளோ அமௌண்ட்டு தான் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவர்மெண்ட் நாம் இருக்குது. அதுக்கு ஒரு ரூல் இருக்குது. அது என்னன்னாக்கா, மல்டிப்ளெக்ஸ் ஏசி தேட்டரில், ஏசி காம்ப்ளெக்ஸில் இருக்கிற ஒரு தேட்டரில் போடுற ஒரு படத்துக்கு மேக்ஸிமம் ஒரு 160 ரூபாய் வரைக்கும் ஒரு டிக்கெட் வைக்கலாம், ப்ளஸ் ஜிஎஸ்டி. 160லேருந்து 200 ரூபாய் வரைக்கும் ஒரு டிக்கெட் கொடுக்கலாம் அப்படின்றது ப்ரெசன்ட் ரூல். அதுவே நான் ஏசியாக இருந்தாக்கா ஒரு 140 வரைக்கும் கொடுக்கலாம், 120லேருந்து 140 வரைக்கும் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ரூல் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுதான் ஒரு சினிமா டிக்கெட்டினுடைய நார்மல் விலை. இப்போது சென்னை போன்ற நகரங்களில் மக்கள் தொகை அதிகமாக இருக்கின்றதுனால படம் ரிலீஸ் ஆகும்போதே போய் பார்த்தா அது ஒரு கெத்து. தலைவர் படம் நான் பார்க்குறேன், முதல் நாளே நான் போய் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லணுன்றதுக்காக அலைமோதும் ரசிகர் கூட்டம் மற்றும் அனைத்து மக்களுமே ரஜினி படத்தை பார்க்கணுன்னு தான் விரும்புவாங்க. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் இதை பயன்படுத்தி பலர் இல்லீகலாக பயனடைகிறார்கள் அப்படின்ற மாதிரி அந்த ஆர்டிக்கல் சொல்லுது. எப்படி சொல்லுதுனாக்கா, அந்த 200 ரூபாய் டிக்கெட்டை மினிமம் 500 ரூபாய்க்கு விற்கிறாங்க. 500 ரூபாயிலிருந்து 5000 ரூபாய் வரைக்கும் விற்கிறாங்க. இந்த பணம்லாம் எங்கே போகுது? இது எவ்வளோ பெரிய ஸ்கேமு? அஃபீஷியலாக இருக்கிறது 200 ரூபாய்க்கு தான் விற்கலாம் அந்த டிக்கெட்டை. ஏன் இந்த மாதிரி 500லேருந்து 5000 ரூபாய் வரைக்கும் விற்கிறாங்க? இதனால் பல பாதிப்புகள் ஏற்படுது அப்படின்ற மாதிரி அந்த ஆர்டிக்கலில் போட்டிருந்தாங்க. இதை நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது எஸ், ஆஃப்கோர்ஸ் இது உண்மையாக இருக்குது. ஆன்லைனில் போய் நம்ம டிக்கெட் புக் பண்ணும்போது ஒரு லிமிட்டட் டிக்கெட்ஸ் நம்பர்ஸ் தான் இருக்கும். சப்போஸ் ஒரு 100 கெப்பாசிட்டி இருக்கின்ற ஒரு தேட்டரில் ஒரு 30% 40-45% வரை
ஆன்லைனில் கொடுப்பாங்க. மீதி இருக்கிறது ஏன்னா ஜனங்க பர்சனலாக போய் தான் டிக்கெட்டு வாங்கணும்னு சிலர் விரும்புவாங்க. அந்த மாதிரி விரும்புபவர்களுக்கு அந்த மாதிரி பர்சனலாக வந்து வாங்கட்டும் அப்படின்னால ரிசர்வ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இந்த ஆன்லைனில் புக் பண்ணுறவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஆன்லைனில் புக் பண்ணாமல் தனியாக போய் வாங்கினால் இந்த டிக்கெட் விலை இவ்வளோ ஆகுது அப்படின்றது தான் இப்போ நம்ம பார்க்க வேண்டிய ஒரு டிஸ்பியூட்டாக இருக்குது. இப்போது இந்த மாதிரி பர்சனலாக போய் நம்ம டிக்கெட் வாங்கும்போது 500 ரூபாயிலேருந்து 5000 ரூபாய் சொல்லும்போது யாரால் வாங்க முடியும்? அதோடு அஃபோர்ட் பண்ணி வாங்குறவங்க வாங்கிடுறாங்க. ஆனால் தலைவருடைய படத்தை பார்க்கணும், ரொம்ப விரும்பி பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு மிடில் கிளாஸ் பீப்புளாக இருக்கிறாரு, ஒரு ஆட்டோ ஓட்டுறவர்களாக இருக்கலாம், வேறு ஒரு தொழிலாளியாக இருக்கலாம். அந்த படம் பேரே கூலின்னு வச்சுருக்காங்க. ஸோ அந்த கூலி எங்கள் பேரை வச்சு வந்திருக்கிற படத்தை நாங்கள் போய் பார்க்கணும் அப்படின்னு லோவர் மிடில் கிளாஸும் மிடில் கிளாஸ் பீப்புளும் ரொம்ப ஆர்வமாக போய் பார்க்கும்போது 500லேருந்து 5000 ரூபாய் வச்சா ஒரு ஃபேமிலியில் 5 பேர் போனாக்கா 500 ரூபான்னா கூட 2500 ரூபாய் ஆயிடும். 5000 ரூபாய் வச்சா 25000 ரூபாய் ஆகும். 25000 ரூபாய் கொடுத்து அந்த படத்தை பார்க்கறதுக்கு எல்லாரும் முடியுமா அப்படின்னாக்கா கண்டிப்பாக முடியாது. ஸோ இதனால் என்ன ஆகுதுனாக்கா மிடில் கிளாஸ் அண்ட் லோவர் மிடில் கிளாஸு கொஞ்சம் ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆவாங்க. ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆனாக்கா என்ன ஆகும்? இந்த படம் தேட்டரில் பார்க்க முடியல, அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது எதுக்கு வழி வகுக்கும் அப்படின்னு பார்த்தாக்கா பைரேட்டட் சீரீஸ், பைரேட்டடாக படம் எங்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அவங்களுக்கு என்னென்னா நான் முதல் நாள் அந்த தலைவன் படத்தை பார்க்கணும், ரஜினி படத்தை முதல் நாளை பார்த்துட்டு நாங்கள் எல்லாருக்கும் சொல்லணும் நான் பார்த்துட்டேன்ற ஒரு கெத்தோடு சொல்லணுன்றது தான் அவங்க எண்ணமை கண்டி, வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ இந்த ஒரு ஓவரால் சொசைட்டிக்கு எல்லாருமே அவ்வளோ காசு கொடுத்து வாங்க முடியாது. கொஞ்சம் லோவர் இன்கம் இருக்கிற பீப்புளால் பார்க்க முடியறதில்ல. ஸோ அவங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்ற மாதிரி இந்த ஆர்டிக்கலில் போட்டிருக்காங்க. மேலும் தேட்டருக்குள்ளே போன உடனே அந்த டிக்கெட் வாங்குகிற பைசா மட்டும் இல்லை, அந்த பாப்கார்ன், தின்பண்டங்கள், ஸ்நாக்ஸ் அதனுடைய ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னாலும் வெளியில் இருக்கிறது 5 ரூபா இருந்ததுனாக்கா அங்கே 50 ரூபா இருக்கும். ஏன்னா அவுட் சைடு ஃபுட்ஸ் நாட் அலவுட் மல்டிப்ளெக்ஸில் அங்கே தான் வாங்கி ஆகணும். அதுக்கு சில சத்தியம் தேட்டர்லாம் கூட சில கேஸ் எல்லாம் போட்டாங்க, இது பண்ணாங்க. அதில் சில ஜட்ஜ்மெண்ட்லாம் வந்தது. அப்போ குறைக்கிறோன்னு சொன்னாங்க. திரும்ப இட் இஸ் பேக் டு நார்மல். முடிகிறவங்க அது உள்ளே போயிட்டாங்கனாக்கா எனக்கு தேவைப்பட்டால் நான் வாங்க போகிறேன், இல்லைனா வாங்க போகிறதில்ல. எனக்கு பாப்கார்ன் சாப்பிட்ணுன்னு இருந்ததுன்னா கூட இந்த இவ்வளோ விலை விற்கிதப்பா அப்படின்னு சொல்லிட்டு சிலர் வாங்காமல் கூட இருக்கலாம். உள்ளே போயிட்டதுக்கப்புறம் படத்தை பார்க்கறதுக்கு போயிட்டதுக்கப்புறம் படத்தை மட்டும் பார்த்துட்டு வரலாம். வாங்காது அவங்க விருப்பம், அதில் நம்ம குறை சொல்ல முடியாது. அதுவும் இவ்வளோ அதிகமாக வைத்து விற்கும்போது ஒரு லோவர் மிடில் கிளாஸ் பீப்புள் அந்த படத்தை போய் பார்க்கும்போது அவர்களுக்கு ஒரு மாதத்துக்கான சம்பளம் ஒரு நாளே செலவாயிடும் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் தோன்றுறது. சரி, இந்த மாதிரி இருக்குது. அந்த பக்கம் நம்ம எப்படி அதை அவாய்ட் பண்ணலாம், எப்படி இதை நார்மலைஸ் பண்ணலாம், ரேஷ்னலைஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா அந்த டிஸ்ட்ரிபியூட்டருங்க தான் இந்த ப்ரைஸை குறைக்கணும், வேறு வழி கிடையாது. முதல்ல ஏன் அந்த ஆக்சுவலாக படம் எப்போ ஸ்டார்ட் ஆகுங்க? ஒரு மதியம் ஒரு 11 மணிக்கு ஃபஸ்ட்டு ஷோ, அதாவது மேட்னி ஷோ ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறமாக்கா ஈவினிங் ஷோ இருக்கும். 11 மணிக்கு ஒரு படம் இருக்கும், 3 மணிக்கு ஒரு படம் இருக்கும், 6:30, 7, மறுபடியும் 10 மணிக்கு படம் இருக்கும். இந்த மாதிரி தான் யூஸ்வலாக இருந்தது. ஸ்பெஷலாக இந்த மாதிரி தலைவர்கள், இந்த மாதிரி ஒரு ஃபேமஸ் ஆக்டர் உடைய படம் ரிலீஸ் ஆகும்போது மட்டும் அதில் எக்ஸம்ஷன் வாங்கி ஸ்பெஷல் ஷோஸ் கொடுக்குறாங்க. முதல்ல மிட் நைட்லாம் போட்டிருந்தாங்க. இதெல்லாம் போயிட்டு மிட் நைட்டில் போகும்போது சில ஒரு அசம்பாவிதம்லாம் நடந்தது. அதனால் மிட் நைட்லலாம் படம் போட வேண்டான்றது மார்னிங் ஒரு ஸ்பெஷல் ஷோவாக 9 o'clock ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்ற தீர்ப்பு பிரகாரமாக 9 o'clock ஷோ போட்டாங்க. இதுவும் மக்களால் பார்க்க முடியாமல் இருக்கும்போது பலர் துன்பப்படுகிறார்கள் அப்படின்ற மாதிரி தான் அந்த ஆர்டிக்கல் சொல்லுச்சு. சரி, இது நம்ம சொல்லிட்டோம். அவங்க விலை குறைக்காத வரைக்கும் நம்மளால் போய் அதை பார்க்க முடியாது. சரி, வேறு என்ன ஆல்டர்னேட்டிவ் இருக்கும் அப்படின்னு பார்த்தாக்கா இப்போ இருக்க சூழ்நிலையில் பார்க்குறவங்க பார்க்கலாம். ஓரட்டும், இன்றைக்கி இப்போ 15ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது, 14ஆம் தேதி ரிலீஸ் ஆகுதுனாக்கா 14, 15, 16 கண்டிப்பாக அது ஹவுஸ்ஃபுல்லாக இருக்கும், நல்லா போகும், படம் நல்லா போயிட்டுருக்கும், கருத்துக்கள் எல்லாரும் நல்லா சொல்லுவாங்க, நல்லா போயிட்டுருக்கும். ஆனால் அதுவே ஒரு வாரம் 10 நாள் கழித்து பாருங்களேன், தேட்டருக்கு நிறைய பேர் போக மாட்டாங்க, தேட்டர் காலியாக இருக்கும். ஆனால் அந்த டைமில் போய் பார்க்கறதுக்கு நமக்கு கொஞ்சம் மனசு வரணும். இதை தான் நம்ம சொல்ல வர்றது. இப்போ ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட்டு ஷோவே நான் போய் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த கெத்து காட்ட முடியவில்லை என்றாலும் நம்ம ஒரு ஃபேமிலியாக
10 நாள் கழித்து போய் அந்த படத்தை பார்க்குறோன்னு வச்சுங்க, காலியாக இருக்கும். தேட்டர் ஃப்ரீயாக இருக்கும். ஃபஸ்ட்டு டே வந்து ஒரே கத்துவாங்க, விசில் அடிப்பாங்க, தீபாவளி காட்டுவாங்க, இது பண்ணுவாங்க, பூ போடுவாங்க. அவங்க என்ன டைலாக் பேசுகிறாருன்றது கூட நமக்கு தெரியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு படம் பார்க்காமல் ஒரு 10 நாள் கழிச்சிட்டு நம்ம போய் பார்த்தோம்னாக்கா ஃப்ரீயாக பார்க்கலாம், பொறுமையாக பார்க்கலாம். ஒவ்வொரு டைலாக்கும் பஞ்ச் டைலாக்கும் நமக்கு புரியும், நல்ல மனசில் பதிகிற மாதிரி இருக்கும். இது ஒரு ஆல்டர்னேட்டிவ். இதை வந்து நான் 10 நாள் கழிச்சு தான் போய் பாருங்கன்றது சொல்லலை. ஆனால் இப்போ இருக்க சுச்சுவேஷனில் அவ்வளோ ஒரு 5000 4000 கொடுத்து ஒரு 5 பேர் ஒரு ஃபேமிலியில் போய் பார்க்கணுன்னும் போது ஒரு பெரிய அமௌண்ட்டாக தோணுது. அதனால் ஒரு வாரம் ஓடட்டுமே படம். நம்ம என்ன நினச்சிக்கணும், நான் இருந்தால் என்ன நினச்சிக்கணும், இன்னைக்கு ரிலீஸ் ஆகுது, 10 நாள் கழித்து அந்த படம் ரிலீஸ் ஆகணும் தான் நினச்சிக்குவோம். ஸோ இல்யூஷன் தான் வாழ்க்கை, நம்பிக்கை தான் வாழ்க்கை. நம்ம 10 நாளுக்கு அதுக்கப்புறமா ரிலீஸ் ஆகிற படம் இப்போ தான் இன்று தான் இந்த படம் ரிலீஸ் ஆகுறதுன்னு நினச்சி நம்ம மைண்ட் செட்டில் போய் பார்த்தோம்னாக்கா இன்னும் அருமையாக தலைவர் படத்தை நம்ம ரசிக்கலாம். இது ஒரு ஆல்டர்னேட்டிவ் இருக்குது. இந்த ஸ்கேம் பற்றி சொல்லாமல் தான் நான் இந்த காணொலி போடுறேன். மேலும் வேறொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.